மிலிட்டரி மது என போலி லேபிள் ஒட்டி முறைகேட்டில் ஈடுபட்ட நெட்வொர்க்கை மதுவிலக்கு அமல் பிரிவு சிஐடி போலீசார் கூண்டோடு பிடித்துள்ளனர். திருச்சி விமான நிலையம் அருகே கடந்த 3ஆம் தேதி மதுபானம் கடத்திச் சென்ற 50 வயதுடைய முருகன் என்கிற முருகவேலை மத்திய மதுவிலக்கு அமல் பிரிவு சிஐடி போலீசார் மடக்கி பிடித்தனர். விசாரணையில் அவர் ராணுவத்தில் பணியாற்றியதும் தெரிய வந்தது. அவர் தெரிவித்த தகவலின் பேரில் திருச்சியில் உள்ள ஈப்புதூரில் சோதனை நடத்தி 644 போலி மதுபாட்டில்களையும் பறிமுதல் செய்தனர். அவற்றை பெங்களூருவில் தயாரித்து திருச்சிக்கு பெரிய பிளாஸ்டிக் ட்ரம்பில் கடத்தி வந்து பின்னர் பாட்டிலில் அடைத்து விற்பனை செய்யப்பட்டதும் கண்டறியப்பட்டது. முருகன் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் மதுரையில் உள்ள விசாரணை குழுவினர் விருதுநகர் அருகேயுள்ள பெரியவள்ளிக்குளம் என்ற இடத்தில் உள்ள ஒரு வீட்டில் சோதனை நடத்தி 264 மதுபாட்டில்களையும் கைப்பற்றினர். அது தொடர்பாக 57 வயது வீரராஜ் என்பவர் கைது செய்யப்பட்டார். அதைத் தொடர்ந்து திருநெல்வேலி நகரில் உள்ள ஒரு வீட்டிலிருந்து 1026 மதுபாட்டில்கள், போலி மது மற்றும் ஹாலோகிராம் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்தனர். இதன் பின்னணியில் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர் மாரிராஜன் இருப்பதும் தெரிய வந்தது. கோவாவில் நிரந்தரமாக குடியேறிவிட்ட அவர் அங்கிருந்து போலி மதுவை கர்நாடகாவிற்கு சப்ளை செய்ததும் கண்டறியப்பட்டது. அதன் பேரில் பெங்களூருவை சேர்ந்த 50 வயது கேசவமூர்த்தி என்பவரை போலீசார் கைது செய்தனர். கைதான அனைவரும் போலி மதுவை பிளாஸ்டிக் பாட்டிலில் அடைத்து அவற்றில் ஒன்லி ஃபார் டிஃபென்ஸ் சர்வீஸ் என்று போலியாக லேபிள் ஒட்டி விற்பனை செய்துள்ளனர். அதற்காக மொத்தமாக போலி மதுவை பிளாஸ்டிக் பேரலில் அடைத்து கெமிக்கல் என்ற போர்வையில் கடத்தி வந்து தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களிலும் மாரிராஜன் விநியோகம் செய்தது அம்பலமானது. இதையடுத்து பெங்களூருவில் செயல்பட்ட போலி மதுபான கூடம் மற்றும் குடோனை தனிப்படை போலீசார் சீல் வைத்துள்ளனர். போலி மதுபானங்களை அனுப்பி வைத்த விவகாரத்தில் சரக்கு கையாளும் நிறுவனங்கள் ஈடுபட்டதும் கண்டறியப்பட்டது. மாரிராஜன் கூட்டாளிகள் தொடர்புடைய இடங்களான கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், சங்கரன்கோயில், மார்த்தாண்டம் மற்றும் தூத்துக்குடியிலும் சோதனை நடத்தப்படுவதாக கூடுதல் காவல்துறை இயக்குனர் அமல்ராஜ் தெரிவித்துள்ளார். போலி மதுவை மொத்தமாக சப்ளை செய்த மாரிராஜனை கோவாவில் தனிப்படை போலீசார் கைது செய்திருப்பதாக மதுவிலக்கு அமல் பிரிவு ஐஜி மயில்வாகனன் கூறினார். மாரிராஜன் ராணுவத்திலிருந்து கடந்த 2000 ஆண்டு ஓய்வு பெற்றவர். கள்ளத்தனமாக மது விற்பனை உள்ளிட்ட பல்வேறு குற்றங்களில் 2014ஆம் ஆண்டு ஈடுபட்ட அவர் சரித்திர பதிவேடு குற்றவாளி என்பதும் தெரியவந்துள்ளது. போலி மிலிட்டரி மது விற்பனை தொடர்பாக தமிழ்நாட்டில் 8 மாவட்டங்களிலும் பெங்களூருவிலும் நடத்தப்பட்ட சோதனையில் 2400 மது பாட்டில்கள் கைப்பற்றப்பட்டு 14 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மிலிட்டரி மது என போலியாக லேபிள் ஒட்டி முறைகேடு செய்த கும்பலுக்கு முன்னாள் ராணுவ வீரர் ஒருவரை தலைமை தாங்கி முன்னாள் ராணுவ வீரர்கள் மூலம் கர்நாடகம் மற்றும் தமிழ்நாட்டில் விற்பனை செய்த விவகாரம் இரு மாநிலங்களிலும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.